தமிழ்நாட்டில் ஒரு பிஎஸ்பி தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சரித்திர பதிவேடு குற்றவாளி எல்லாருக்குமே எண்ணூர் தனசேகர் தான் லீடர். என் கூடகிற ஒருத்தனை கொண்டுட்டாங்க வச்சுங்களேன், குரல் கொடுக்க வேண்டியது நான். ஒன்று லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இறங்கி அவனை வெட்டணும், இல்லைன்னா சட்ட ரீதியாக போராடணும். இது வரைக்கும் எதனா தலைவருங்க தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆண்மையுள்ள தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தலைவர் இந்த அக்யூஸ்டுங்களை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த கேள்வி நான் வைக்கிறேன். சமூக நீதி பேசக்கூடிய ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் சத்யராஜ் இருக்கட்டும், பிசிகே தலைவர், ஒரு சமூக நீதி தலைவர் கொல்லப்பட்டாரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 28 அக்யூஸ்டுங்களை நீங்க ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க? பயமா? ரவுடிசத்து நீங்கெல்லாம் பெரிய டைரக்டர் ரஞ்சித் அவரோ நீளம் சென்னை எங்களுக்கு கோட்டை, சென்னை இனிமேல் நாங்க தான்டா அப்படி வன்முறை தூண்டுற அளவு பேசுறாரு. பல லட்சம் இந்திக்காரன் வந்துட்டான். கண்ணகி நகர் பெரும்பாக்கன்னு 1 லட்சத்துக்கு மேல நான் சொல்றேன் மக்களை வெளியே தள்ளிட்டான். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. அவன் வீட்டு இழவு வீட்லயாவது போயிட்டு கலவரத்தை தூண்டுறதுக்கு பேசுறேன். வட சென்னையில் உள்ள இளைஞர்கள் வேலை வெட்டி போகக்கூடாது. வட சென்னையினாலே ஒரு அச்சத்தை உருவாக்கும். அப்பதான் அங்கே தொழில் வளம் வராது. அப்படியே வந்தாலும் இடதுசாரி சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்டுகள் விடமாட்டாங்க. ஆனால் வட சென்னையில் மக்கள் கண்மூடித்தனமா ஒரு கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க, ஒரு கட்சிக்காரனுக்கு கூலிப்படியா இருப்பாங்க. மிளகாய்பொடி வெங்கடேசன் தெரியும், அவர் எம்ஆர்கேன் செம்மர கடத்தல் மாஃபியா. இவங்கெல்லாம் செல்வ செழிப்பான ரவுடிங்க, இவங்க கிட்டே போக முடியாது. இவங்களுடைய ஒரு சின்ன வீட்டில் ஒரு பிறந்த நாள்னா கூட டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு எல்லாரும் எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். இன்னைக்கு இவ்வளோ அளவு எண்ணூர் தனசேகர் வளர்ந்ததுக்கு காரணம் காவல்துறையும் ஒரு சில கட்சிக்காரங்களும் ஒரு சில வழக்கறிஞர்களும். நீங்க எண்ணூர் தனசேகர் ஒரு டிஜிபி ஆபீஸ்ல வரப்ப பாருங்க, அப்படியே எம்எல்ஏ மாதிரி கெத்தா ஒரு 10-15 அட்வொகேட்டோட தான் புடைசூழ வந்திருக்காங்க. ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் அட்வொகேட். இந்த 1 லட்சம் அட்வொகேட்டில் ஒரு 10% கூட வாங்கினாங்க, ஒரே ஒரு பர்சன்ட். நாட்டுக்கு தேவையான பொதுநல வழக்கு போடுறதுக்கு வக்கீலுங்க கிடையாது. ஆனால் என்டிபிஎஸ் கேஸில் ஒரு கஞ்சா விற்கிற அக்யூஸ்டுக்கு நாட்டை தொங்க போட்டு நிற்கிறவன் எவ்வளோ பேர்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் சசி அவர்கள் நம்மோட நேரம். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். சென்னையில் ஒரு மிக பிரபலமான ரவுடி, வட சென்னையை கலக்கிட்டு இருந்த ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லலாம். எண்ணூர் தனசேகரை இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி முறையில் கைது பண்ணியிருக்காங்க. யார் இந்த தனசேகர்? அதாவது நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே எண்ணூறுன்ட்டு போட்டாலே தனசேகர் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரைம் ரேட் ஓவரான ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணூர் தனசேகர் வேறு விஷயமா ஏதோ ஒரு தொழிலதிபரை மிரட்டி பணம் கேட்டதாகவும் 1 வாரம் போலீஸ் சேர்றதாகவும் சொல்லி தான் இப்போ பண்ணுறாங்க. அவர் கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் பதுங்கி இருக்கிறப்போ துப்பாக்கி முனையில் போலீஸ் கை வச்சோம். அவரும் ஒரு துப்பாக்கி வச்சுருக்காரு, அப்புறம் கத்தி உள்பட பயங்கர ஆயுதத்தோடு நாங்கள் பிடிச்ச மாதிரி போலீஸ் ஒரு மாஃபியாக எடுத்துன்னு வராங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிஎஸ்பி தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சரித்திர பதிவேடு குற்றவாளி எல்லாருக்குமே எண்ணூர் தனசேகர் தான் லீடர். நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்மளாவது இப்போ சொல்லிடுறோம் எண்ணூர் தனசேகர்ன்ட்டு. ரவுடிங்க யாருமே அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, எண்ணூர் தான் சொல்லுவாங்க. அவரை தனசேகர் யாரும் கூட மாட்டாங்க, வெறும் எண்ணூர் சல்லியம் பச்சாப்பில் எண்ணூர் சொன்னார். அப்படி தான் பிரபல ரவுடிங்கில் நீங்கள் சம்பவ செந்திலை விட எண்ணூர் தனசேகர் மோஸ்ட் டேஞ்சரஸ் அக்யூஸ்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மேலே 52 வழக்குகள், கிட்டத்தட்ட 11 கொலை வழக்குகள் சாட்டப்படுது. ஒரு 6-7 வாட்டி குண்டாசம் போயிருக்காரு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தலைவர் இறக்குறாருன்றப்போ 28 பேரை 30 பேரை கமிஷனர் அருண் அவர்கள் இவ்வளோ அக்யூஸ்டை சேர்க்குறாருன்னா இவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ரவுடிகள் யார்? கட்சியில் சம்பவ செந்தில்ன்ட்டு சொல்லிட்டாங்க. சம்பவ செந்திலுக்கு மேலே எண்ணூர் தனசேகர் இருக்கிறாருன்றது தான் என்னுடைய ஆணித்தன்மை. ஏன்னா நானும் சமூகத்தில் ஒரு 32 வருஷமாக பொது சேவை செஞ்சிட்ருக்கேன். நானும் பல்வேறு ஹவுசிங் போர்டு பல்வேறு இடத்துல கீழ்மட்டம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மேல்மட்டம் இருக்கவங்க வரைக்கும் பழகிறேன். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாப் ரவுடிஸுங்களில் இப்போ எண்ணூர் சென்னையை சேர்ந்தவர் என்ற பத்திரிகையாளர் சொல்கிறது அதுவே தப்பு. டெல்டா மாவட்டம் சென்னையிலன்னா ஒரு சென்னை ரவுடியா? கடலூர், மதுரை சிறைச்சாலை, பல்வேறு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் ஜெயிலர் ஏடா குணமாக பேசிட்டாருன்ட்டு ஜெயிலர் வீட்டிலே குண்டடிக்கிறாரு.
ஜெயிலர் வந்து திமிரா பேசிட்டான் இவர்கிட்ட பண்ணிட்டாருன்னு ஒரே ஃபோன் காலில் உள்ளேருந்து ஒரு ஃபோன் கால் போது ஜெயிலர் இல்லை, ஜெயிலர் குடும்பம் இல்லை உள்ள வீட்டில். அவங்க வீட்டுக்கு வந்து பெட்ரோல் குண்டு அடித்த வரலாறும் இருக்குது. அப்படிப்பட்ட ரவுடி சாதாரணமாக ஜெயிலர் வீட்டில் அடிச்சிட முடியுங்களா? பட் டாப் மோஸ்ட் ரவுடிங்க தான், தமிழ்நாட்டுடைய டாப் மோஸ்ட் ரவுடியாக தான் எண்ணூர் தனசேகர் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமூக நீதி பேசக்கூடிய ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், நடிகர் சத்யராஜா இருக்கட்டும், இன்னும் நம்ம விசிகே தலைவர் திருமாவளவன் அவராக இருக்கட்டும், ஒரு சமூக நீதி தலைவர் கொல்லப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங்கு அப்படின்னா 28 அக்யூஸ்டுங்களை நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க? பயமா? ரவுடிஸுக்கு தைரியமாக வெளியே வந்து சொல்லணும்ல. இப்போ இந்த கொலை வழக்கிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணணும். இப்போ தான் இந்த கூலிப்படையுடைய தலைவன் இவன் தான், எண்ணூர் தனசேகர் தான். என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். சாமானிய மக்கள் நம்மளே இதை வந்து பேசுகிறேன்னா, நீங்கள்லாம் வந்து பெரிய டைரக்டர் ரஞ்சித் அவரோ நீலம் வந்து சென்னை வந்து எங்களது கோட்டை, சென்னை இனிமேல் நாங்கள் தான்டா அப்படி வன்முறை தூண்டுற அளவு பேசுகிறாரு. சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறான். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சம் இந்திக்காரன் வந்துட்டான். தமிழ்குடிய எல்லாரையும் வந்து கண்ணகி நகர் பெரும்பாக்கன்னு அனுப்பிச்சிட்டான். 1 லட்சம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே நான் சொல்கிறேன் மக்களை வந்து வெளியே தள்ளிட்டான். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. அவன் வீட்டு இழவு வீட்லையாவது போயிட்டு கலவரத்தை தூண்டுறதுக்கு பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவன் என் கூடகிறம் ஒருத்தனை கொண்டுட்டாங்க வச்சுங்களேன், குரல் கொடுக்க வேண்டியது நான். ஒன்று லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இறங்கி அவனை வெட்டணும், இல்லைன்னா சட்ட ரீதியாக போராடணும். இது வரைக்கும் அதனால் தலைவருங்க பிஎஸ்பி தலைவர், அதாவது அகில இந்திய கட்சி, அது தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆண்மையுள்ள தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தலைவர் இந்த அக்யூஸ்டுங்களை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த கேள்வி நான் வைக்கிறேன். ஏன் இந்த 28 அக்யூஸ்டை பற்றி பேசினா உங்கள் வீட்டுக்கு பலன்னு கத்தி வந்துடுமா? இல்லை ஒலி வந்துடுமா? இல்லை உங்களுக்கு நெஞ்சில் மஞ்சள் சோறு இல்லையா? இப்படி தான் நான் லோக்கலாக பேச முடியும். ஏன்னா அவங்களாம் லோக்கல் கைஸ் தான். 28 அக்யூஸ்டுடைய பின்னணி என்ன? என்னுடைய சமுதாய தலைவர், சமூக நீதி பேசக்கூடிய தலைவரை கொலை பண்ணியிருக்கானுங்க. அப்போ நான் வந்து ஒரு மேடை எனக்கு கிடைக்குதுன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்தணும்ல. வன்முறை தூண்டுறதுக்காக பயன்படுத்தணும். நீலம் எந்து, சென்னை நாங்கள், இனி சென்னை புள்ளிங்கோ, இப்படியா பேசுறது? ஒரு மனிதன், ஒரு ஹியூமன், அவர் நல்லவர் கெட்டவர் அப்படிதெல்லாம் ஓரம் வச்சிடணும். ஒரு அமைப்புடைய ஒரு மாநில தலைவர். இன்றைக்கி இந்த 28 பேர்கிட்ட இருந்து அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்? இந்த கேஸ் நடத்துறது யார்? அவங்களுடைய மனைவி ஒரு குடி. இந்த கேஸ் நடத்த போகிறாங்க. இந்த கேஸ் நடத்த போகிறாங்கன்னா இந்த 28க்கு மேலே இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க முதலைங்க. அந்த முதலைங்களாம் உள்ளே வரப்போ அந்தம்மா உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு நேர்மையான முறையில் கூட அவங்களுக்கு எஸ்கர்ட் வாங்கி தரல. மொட்டை பெட்டிஷனை போட்டு அவங்களுக்கு உயிருக்கு அச்சுறுபத்து இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாமே குறுக்கு வழி தான் போவீங்களா? நேரடியாக போட்டு ஒரு டைரெக்ஷன் போட்டு இந்த மாதிரி சமூக நீதி தலைவர் வந்து இறந்துருக்காரு, இவங்களுடைய மனைவிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, மோஸ்ட் டேஞ்சரஸ் அக்யூஸ்ட் இவங்களாம், பிற்காலத்துக்கு வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சாகிற வரைக்கும் இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை அப்படின்ட்டு சொல்லி வாங்கி கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து வட சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரவுடிகளின் கூடாரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து இப்போ கடந்த சில நாட்களாக அந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து அந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். திரும்பவும் வந்து இப்போ வந்து வட சென்னையை மையப்படுத்தி ஒரு ஒரு ரவுடியை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்கன்னா திரும்பவும் வந்து அதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன், எண்ணூர் தனசேகர் வட சென்னை ரவுடி கிடையாது, தமிழ்நாட்டில் மோஸ்ட் வாண்டட். டெல்டா மாவட்டம் முதல் கொண்டு அவர் வந்து பேர். பத்திரிகையில தப்பா பேசுறாங்க. நான் அதான் கேட்குறேன், திரும்ப வந்து வட சென்னை அப்படின்னு சொல்லி அவங்க மையப்படுத்தி பேசுவோம், திரும்ப வந்து வட சென்னைக்கு அதுதான் நம்மள கேட்குறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டம், கடலூர் ஜெயில் எடுத்துக்கிறார் அவர், கடலூர் ஜெயிலு, மதுரை, பல்வேறு மாவட்டங்களில் எடுத்துக்கிறாரு. இவங்க குறிப்பாக ஏன் வட சென்னை வைக்கிறாங்கன்னா, வட சென்னையில் உள்ள இளைஞர்கள் வேலை வெட்டி போகக்கூடாது, வட சென்னையினாலே ஒரு அச்சத்தை உருவாக்கணும், அப்போ தான் அங்கே தொழில் வளம் வராது. அப்படியே வந்தாலும் இடதுசாரி சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்டுகள் விடமாட்டாங்க. ஏன்னா வட சென்னையில் மக்கள் கண்மூடித்தனமாக ஒரு கட்சிக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க, ஒரு கட்சிக்காரனுக்கு கூலிப்படியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், ரோட்டில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவருடைய, எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இந்த தலைவருங்களுடைய ஸ்டில்லை வந்து கையில் பச்சை குத்துறது, ஒன்று மீனவனாக இருப்பான், இல்லை பட்டியல் சமுதாய மக்களாக இருக்கும். வேறு யாருன்னா குத்துறாங்களா பாருங்கள்? குத்தவே மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பாசமாக இருப்பாங்க. ஒரு தலைவன் ஏற்றுனா அவனுக்கோசம் உயிரை கொடுப்பாங்க, உயிரையும் எடுப்பாங்க. நம்ம எம்ஜிஆர் அவரை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு ரிச்சக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா ஸ்டில்லை குத்திருப்பாங்க. ஏன்னா வட சென்னை மக்கள் வந்து, நீங்கள் வட சென்னையில் வாழ கற்றுக்கிங்கனாலே
எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா ஜன நடமாட்டம் மிகுந்த நிறைய பகுதி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா அரசியல்வாதியும் கெட்டவங்க கிடையாது, எல்லா வக்கீலும் கெட்டவங்க கிடையாது, எல்லா எப்படி சொல்கிறது, போலீஸும் கெட்டவங்க கிடையாது. ஆனால் ஒரு அக்யூஸ்ட் A+ கேட்டகரியில் இருக்க தனசேகர் மாதிரி இருக்கு. தனசேகர் எடுத்துக்கோங்க, மிளகாய் பொடி வெங்கடேசன் எடுத்துக்கோங்க, அவர் MRKன்னுவாங்க, செம்மர கடத்தல் மாஃபியா. இவங்கெல்லாம் செல்வ செழிப்பான ரவுடிங்க. இவங்க கிட்டேயே போக முடியாது. இவங்களுடைய ஒரு சின்ன வீட்டில் ஒரு பிறந்த நாள்னா கூட டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு எல்லாரும் போய் கலந்துப்பாங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் கலந்துப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க செய்கிற அஃபென்ஸுக்கு ஒரு சில காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள் இன்னும் அவங்க கூட துணையாக நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்கிறேண்ணே, ஒரு 2 பேரை நீங்கள் கொடுங்க, அவங்க மேலே கேஸை போட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். முக்கிய தலைவர்களை காமிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம், இன்றைக்கி வட சென்னையில் பெரிய ரவுடியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகளை சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ அளவு எண்ணூர் தனசேகர் வளர்ந்ததுக்கு காரணம் காவல்துறையும் ஒரு சில கட்சிக்காரங்களும் ஒரு சில வழக்கறிஞர்களும். நீங்கள் எண்ணூர் தனசேகர் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் வரப்போ பாருங்கள், அப்படியே எம்எல்ஏ மாதிரி கெத்தாக ஒரு 10-15 அட்வொகேட்டோட தான் குடைசூழ வந்திருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் அட்வொகேட் இருக்கிறாங்க. இந்த 1 லட்சம் அட்வொகேட்டில் ஒரு 10% கூட வேணாங்க, ஒரே 1%, ஒன்று கூட வேணாம், மைனஸ் 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 ஒரு வக்கீல் வச்சுக்கோங்க. நாட்டுக்கு தேவையான பொதுநல வழக்கு போடுறதுக்கு வக்கீலுங்க கிடையாது. ஆனால் NDPS கேஸில் ஒரு கஞ்சா விற்கிற அக்யூஸ்டுக்கு நாக்கை தொங்க போட்டு நிற்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் தெரியுமா? ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு சில வழக்கறிஞர் சாமியெல்லாம் கும்பிட்டுன்னு NDPS கேஸில் பாதிக்கப்பட்டவன பெயில் எடுக்கிறேன்னு சாமியெல்லாம் கும்பிட்டுன்னுக்கிறான். அப்போ என்னென்னா, இங்கே சமூகத்தில் எல்லாருக்குமே ஒரு அக்கறை இருக்குது. பார் கவுன்சிலில் தொடர் குற்றங்கள் செய்யக்கூடிய சமூக விரோதிகள் பின்னாடி வழக்கறிஞர்கள் போகக்கூடாதுன்ற ஒரு சிஸ்டமேட்டிக் எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்னென்னா, பணம் கொடுத்தா எவனை அவனாலும் கொலை பண்ண நான் உன்னை வெளியேற்றின்னு வரேன்னு வக்கீல்கள், பல வக்கீல்கள் அந்த 5 டிகிரி BA BL படித்தவங்க சவாலாக சட்டத்தின் உள்ள ஓட்டைகள். ஏன்னா நம்ம சட்டம் என்ன சொல்லிக்குதுன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது. அதுக்கோசம் நாங்கள் சட்டத்தில் 1000 ஜல்லடையுடைய இந்த ஜல்லடை இருக்குது தெரியுங்களா, கண்ணுடைய ஆள் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இதை ஜெலிச்சாலே மொத்த அக்யூஸ்டும் வெளியே வந்துடுவான். சட்டத்துக்கு பயப்படுறவன் யார் தெரியுங்களா? சாமானிய மக்கள் தான். அன்றாட இந்த டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதமும் புளியாவரமும் கட்டின்னு போலீஸினாலே போதும், அவன் பயந்துருவான், ஐயோ நம்ம வாழ்க்கையை போயிடுச்சுறாங்க. ஆனால் தொடர் குற்றங்கள் செய்யக்கூடிய அக்யூஸ்டுங்க என்ன பண்ணிட போகிறாங்க? இப்போ ஆட்சியாளர் வெள்ளை சட்டை ஒரு கட்சிக்காரன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், DMKல நேரு மேலே நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி டிஜிபி உத்தரவு. ஆனாலும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஆனாலும் உயர்நீதிமன்றம் பெரிய இதுவா, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி போடுவோம் எங்கள் ஆள் மேலேன்ட்டு கட்சிக்காரங்க தான் நாங்கள் ஜெயித்தாங்க. நீதிபதிகள் தானா முன் நீ நான் உத்தரவு கொடுக்குறேன், நீ எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு நீதிபதி கேட்க முடியுதா? நீதிபதிகள் 100க்கும் மேற்பட்ட உத்தரவுகளை போட்டுக்கிறாங்க. அதை அமல்படுத்த இங்கே போலீஸுக்கு திராணி இல்லை. ஓப்பனாக பேசுகிறேன், நீதிபதிகளுக்கும் திராணி இல்லை. நான் ஒரு உத்தரவு போடுறேங்க, இன்னார் அரெஸ்ட் பண்ணுன்றேன், அரெஸ்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீதிபதிகள் போட்டப்பட்ட உத்தரவுகள் பல அரெஸ்டே ஆகாமல் இருக்கு. ஏன்னா டிஜிபிக்கு திராணி இல்லை. ஓப்பனாக பேசுகிறேன், உனக்கு திராணி இருந்தால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போடுற உத்தரவை அமல்படுத்த முடியுமா? லாண்ட் ப்ராப்ளம் வந்துடும்ன்ட்டு இஷ்யூவாக இருக்குன்னு கவனிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சட்டம் சாமானிய மக்கள் தான். இன்றைக்கி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணுன்னா நைட்டு போய் 12-1 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதே செந்தில் பாலாஜி உள்பட எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்கிறப்போ அரெஸ்ட் பண்ணல, நேரு இருக்கிறப்போ டிஜிபி உத்தரவு இருக்குது அரெஸ்ட் பண்ணல. எல்லாருமே தலைமுறை ஆகிட்டப்போ நாங்கள் தேடுதல் வேட்டை, 13 தனிப்படை தேடுகிறது, 22 தனிப்படை தேடுகிறது, அப்படி தான் போகிறாங்க. இப்போது சாமானிய ஒரு எண்ணூர் தனசேகர் கூட ஒரு போலீஸில் ஒரு வேலைக்கு போகிறாரு, போலீஸ் வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு போலீஸ்காரன், உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கலன்னா என்ன, நீ என் கூட இரு, நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யுன்னு போலீஸால் தான் எண்ணூர் தனசேகர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவருடைய ஹிஸ்ட்ரி ஓப்பன் டாக். இது போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு போலீஸ் ட்ரைனிங் வேலை கிடைக்கல, ஓப்பன் டாக். அதுக்கப்புறம் போலீஸில் ஒரு போலீஸ் தயார் பண்ணுறாரு. இன்றைக்கி க்ரைம் ரேட் இவ்வளோ கூடி இருக்குன்னா முதல்ல அக்யூஸ்டே காவல்துறை அதிகாரிகள் தான், கருப்பாடு காவல்துறை உள்ளே தான். இன்றைக்கி நீங்கள் 95லேருந்து 2006 வரைக்கும் எனி ஹையர் அத்தாரிட்டி எடுத்துருங்க, கோடீஸ்வரனாக இருக்கான் காவல்துறை.
நான் உரிமையில தான் பேசுகிறேன். ஏன்னா ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கு நிறையா. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, செங்குன்றத்தில் ஒரு ஆய்வாளர் கோடீஸ்வரனாக இருக்கார். செங்குன்றத்தில் தான் மரம் கடத்துகிறாங்க. எம்ஆர்கே வெங்கடேஷ் உள்பட பல காவல்துறை அதிகாரிகள் கிட்ட க்ளோஸ். அப்போ என்னென்னா, இங்கே க்ரைம் ரேட் யாரால் கூடுதுன்னா காக்கி சட்டையால் தான் கூடுது. நான் அக்யூஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. காக்கி சட்டை தன்னுடைய கனிமை. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், ஒரு எஸ்ஐ 60,000 ரூபா, ஒரு ஹெட் கான்ஸ்டேபிளே கிட்டத்தட்ட ஒரு சும்மாவே ஒரு 60,000 ரூபாய் கிட்ட வருது. ஏஆருக்கு ஒரு காவல்துறை பண்ணாலும் 40,000 ரூபாய். இன்றைக்கி சாமானிய மக்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கெல்லாம் வந்து காய்கறி விற்கிறவனுக்கு 500, 600 தான் கிடைக்குது. அதை கூட போலீஸ் வந்து கார்பரேஷன் வண்டி வந்து எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் காக்கி சட்டையில் இருக்க ஒரு சில கருப்பாடுகள் மூலம்தான் முதல் க்ரைம் அஃபென்ஸு. அவங்க க்ரைம் அஃபென்ஸில் ஒத்துக்கிறதால தான் அரசியல்வாதி போலீஸை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அரசியல்வாதிங்கன்னா யார் உட்காந்தாலும் நம்மளுக்கு போஸ்டிங் வேணும், ஐயா சொல்கிறது படி கேட்டால், இப்போ நம்ம அருண் சாரே எடுத்துக்கோங்களேன், அவர் பேச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீ யார் ஆட்சி பண்ண, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை போஸ்டிங். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஜிபியாக போயிட்டார். இதே டிஎம்கே வந்ததுன்னா லா அண்ட் ஆர்டர்லாம் வந்திருப்பார். ஸோ இப்படி தான் குறுக்கு வழியில் பல காவல்துறை அதிகாரிகள் போஸ்டிங் வேணுன்ட்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை அப்படியே விட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், சார் பனையூர்லேருந்து தலைமைச் செயலகத்துக்கு விஜய் கரெக்டாக ஒரு முதல்வர் விஜய் வந்து 10 மணிக்கு வராரு, 9லேருந்து 10 மணிக்கு வராரு. ஆனால் எங்களுக்கு டியூட்டி 5 மணிக்கே போட்டுறாங்க. இப்போ அவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து வர வரைக்கும் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 காவல்துறைக்கு மேற்பட்ட அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு 7 மணிக்கெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டார். அப்போ என்னென்னா, போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் தலையிட முடியல. சிஎம் வந்த பஸ்ன்ட்டு நீங்கள் எல்லாம் இப்போ மடிப்பாக்கத்துலேருந்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அந்த பீச்சில் எல்லா இன்ஸ்பெக்டரும் மன உளைச்சலில் இருக்கிறாங்க. நான் அப்படியே அக்யூஸ்ட்டை போய் பிடிப்பேன். கடந்த ஆட்சியிலாவது இங்கேருந்து கோபாலபுரத்துலேருந்து புஷ்குன்னு வந்துடுவாங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து வழிநடுங்க போலீஸ். இப்போ என்னென்னா, போலீஸ்க்கு இப்போது 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்போ தான் டியூட்டி போடுறாங்க. இப்போது ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சல். நாங்கள் எப்படி அக்யூஸ்ட்டை போய் பிடிக்கிறது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து எண்ணூர் தனசேகர் மிகப்பெரிய ரவுடி, அவரை துப்பாக்கி முனையில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதோட, இவனை உருவாக்கிறது யார்? இவன் வந்து கூலிப்படைக்கு தலைவனாக இருக்கட்டும், இவனுக்கு ஒரு முதலாளி இருப்பான்ல, இந்த வேலையை செய்யின்ட்டு. இன்றைக்கி இவருக்கு இவ்வளோ சொத்து. அவர் வீடை பார்த்துருக்கீங்களா? பங்களா மாதிரி இருக்கும். மினிஸ்டர் வீடு கூட அப்படி இருக்காது, செம்மையாக இருக்கும் வீடு. அப்போ என்னென்னா, இவருக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு லிங்க்கு, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறவருக்கு ஓட்டேரியில் ஒரு லிங்க்கு. நான் மூடி மறித்து சொல்கிறேன், மக்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேயே வருவாங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸ்ரீபெரும்புத்தூரில் இவருக்கு லிங்க்கு, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஓட்டேரியில் லிங்க்கு, ஓட்டேரிலேருந்து கொளத்தூரில் லிங்க்கு, கொளத்தூரில் லிங்க் ஆனதால தான் பெரம்பூரில் டெத்து. அவ்வளோதான். இப்போ இந்த கூலிப்படை தலைவன்கள், கூலிப்படைன்னா வந்து எப்படியுமே ஒன்றுமே இல்லை சார். ஒரு 2 கொலை 3 கொலை பண்ணிட்டானுங்கனாலுமே அந்த கேஸ்காரனுங்க எல்லாம் அண்ணன் தம்பியாரும். கேஸ்காரர் அதாவது சொல்கிறதே ஜட்ஜு அந்த கோர்ட்டில் கூப்பிட்றது வந்து இப்போ எண்ணூர் தனசேகர் வகைரான்னா ஒரு 10 பேர் வந்து நிற்பான். இந்த கேஸ்காரனுங்க எல்லாம் ஒன்றா மீட் பண்ணிப்பாங்க. அப்போ இவனுங்க பல்வேறு சிறைச்சாலைக்கு போகிறப்போ பல்வேறு லிங்க்கு கிடைக்கும், சொல்கிற வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாங்க. நீங்கள் இப்போது பிஎஸ்பி தலைவர் அவருடைய இறந்த இதில் இப்போ 28 பேர் பல்வேறு இடத்துல இருந்தாங்க. அந்த 28 பேரில் ஒரு 2 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3-4 பேரை தேடி நிற்கிறாங்க போலீஸ் சொல்லி. போலீஸ் எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம், பப்ளிக் கேட்டுக்கிட்டோம், நம்ம கேட்க மாட்டோம். புள்ளி வச்சா அப்படியே நம்ம கொண்டு வந்தால் கோலம் முடியாது, கம்மா தான் வரும். ஏன்னா இப்போது எண்ணூர் தனசேகர் அரெஸ்ட் ஆனது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இவர் தான் இருந்தார், ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு மேலே வந்து 50க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி ஊடகங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் அவர் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காருன்னா, இங்கே இந்த சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருந்திருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து பழைய அம்பேத்கர் அவருடைய சட்டம் வந்து அன்றைக்கே அவர் சொல்லிட்டார், 50 கோடி மக்களுக்கான சட்டம், இந்த சட்ட புத்தகத்தை எரிக்க வேணும் என்று சொல்லிட்டார் அவர். இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். உடனே நீங்கள் எப்படி வந்து சட்டத்தை மாற்றி அமைக்கலான்னு இங்கே இருக்கிறவங்களாம் பொங்கினாங்க. அம்பேத்கரை வச்சுன்னு சோறு துண்டுறவங்களாம், நான் அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன், அம்பேத்கர் ஐயாவை வச்சு சோறு துண்டுறவங்களாம் பொங்கினாங்க. இன்றைக்கி பிஎன்எஸ் அமித்ஷா சட்டம், பழைய அம்பேத்கர் சட்டம், இப்போ அமித்ஷா சட்டம். இந்த சட்டத்தில் எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா பழைய சட்டத்தில்
இத்தனை நாளுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டது சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாலாம் இல்லை. எக்ஸ்பைரி டேட் இல்லை எஃப்ஐஆருக்கு. அது வந்து ஸ்டேஷனில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் ஓரமாக. இப்போது பிஎன்எஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே முக்கிய கேஸுங்களை போட்டிருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச பிஎன்எஸில் இந்த பிஎஸ்பி தலைவருடைய கேஸை 2 வருஷம் ஆகி கொண்டாடினுங்கிறாங்க. ஒரு ஒரு நாட்டில் ஒரு முக்கிய பிரமுகர் வந்து சாகடிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. அப்போ இந்த விஷயத்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த கேஸை முடிச்சிருக்கணும்ல. முக்கிய குற்றவாளிகளை கைது இன்னும் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, கடந்த கால ஆட்சியில் இருக்க முக்கிய தலைவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதால பண்ணல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது கரெக்டாக கொண்டுன்னு போனார்னா மக்கள் மனதில் வந்து நிற்பார். ஏன்னா இன்றைக்கி இவருக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். சமூக நீதி பேசுகிற நாளைக்கே இன்னொருத்தர் உருவாருனா அவரையும் சாவடிக்க சில கூலிப்படைகள் இருக்கலாம். பொதுவாக பேசுகிற எல்லாரையும் சாகடிக்க இந்த கூலிப்படைகள் இருக்கலாம். பொதுவாகவே நான் சொல்கிறேன் சார், கூலிப்படை உருவாகிறதுக்கு காரணமே காவல்துறையும் அரசியல்வாதியும் தான் மெயின். அவனுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது இவங்க தான். நீ என்ன வேணாலும் பண்ண, உனக்கு இவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறவன் அரசியல்வாதி. நீ பண்ண விஷயத்துக்கு நீ வெளியில் போயிரு, ஏபி போட்டுக்கோ, இல்லை வேறு யாருன்னா சரண்டர் பண்ண சொல்கிறது காவல்துறை அதிகாரி. இதில் மோஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கே சந்தி சிரிக்குதுன்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா பெண்டிங் எஃப்ஐஆர் உடைய 4 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஸ்டேஷன்லேயே தூங்குது. இது தூங்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் நீ ஒரு எஃப்ஐஆரை போடுறீங்க, இவ்வளோ எஃப்ஐஆர் ஏன் இருக்குது? உடனே நம்ம போட்டோடனே உயர்நீதிமன்றம் உத்தரவு குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் எத்தனை ஓப்பன் பண்ணீங்க? இது இருக்க ஒரு 2 லட்சம் எஃப்ஐஆரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்களா? சரி, நீதிபதிக்கு தான் ஒழுங்காக கேட்டால் ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்கெலாம் ஒரு 10-11 கொலை கேஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பரோலில் விடுறீங்க? அதனால் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எண்ணூர் தனசேகரனையே கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீம் ரெடி ஆகுது. அது வேறு விஷயம். ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணாங்க, கரெக்டான இடத்துல வந்தார், இறங்கி குடிச்சு ஓட்டார், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அதில் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மர்டர் ஆகிட்டுருப்பார். ஆனால் அவருக்கும் உயிர் அச்சுறுத்துறதால் தான் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரு. ஏன்னா 11 கொலை பண்ணியிருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்கு, இன்னும் நிறைய பேரை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு எதிரி இருக்கும். அந்த எதிரிகளால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்க தான் செய்யும். அவர் உயிரை காப்பாற்றினு 300 போலீஸ் துப்பாக்கி முன்னிலே போகிறப்போ அது ஒரு கெத்தாக தான் போக முடியும். இப்போது அவருக்கு கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க வச்சுங்களேன், ஒரு 100 போலீஸு அப்படியே கொடைச்சூல வரப்போ பார்க்குற இளைஞர்கள் என்ன இருக்கும், நிறைய கொலை பண்ணலாம், நம்மளே ஜாலியாக இந்த மாதிரி வரலாம், கெத்து பற்றியா பார்க்குறவங்கலாம் போயிடுவான், ஃபோன் பண்ணி கேஸாக காசு கொடுக்க போகிறானுங்க. அப்போ அந்த சொகுசு வாழ்க்கை தான் இளைஞர்கள் தள்ளப்படுறாங்க. அதுக்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் தான். இப்போ இந்த கைதை வந்து தாவேக்கா ஆட்சியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா துணிச்சலாக, அதாவது டிஜிபி ஆஃபீஸில் நான் திருந்தி வாழ்றேன்ட்டு எழுதுறாரு, திருப்பி போய் யாரையும் மிரட்டிக்கிறாங்கன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்றது நம்ம பார்க்காம பேச முடியாது. ஆனால் செங்குன்றமில் வந்து காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது சந்தோஷமான விஷயம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் கேஸ் எல்லாம் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது, ப்ரீவியஸாக ஒரு என்ன அடுத்த மூமெண்ட் இவருடைய என்ன இருக்குது, இப்போ ரவுடிஸுங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணுறேன்னாங்க கவர்மெண்ட். அப்போ இவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் ஏன் டேக் ஓவர் பண்ணுறாங்களா? ஏன்னா இவருக்கே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. சாதாரணமான ஆள் கிடையாது இவர். கோடிக்கணக்கான சொத்து. இவர் மட்டும் இல்லை, அந்த மிளகாப்பிடி வெங்கடேசனும் கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அப்போது கூலிக்கு மாரடிக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒரு புட்டாப்பு, அதாவது ஜோப்டான்னு வாங்க, பி கேட்டகரி சி கேட்டகரியில் இருக்கிற ரவுடியை மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா? A+A கேட்டகரியில் இருக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ரெக்கவரி பண்ண மாட்டீங்களான்றது தான் நம்ம டிஜிபி கிட்டே வைக்கிறோம். திருப்பி இவங்க பத்திரிகைக்காரங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இவர் எண்ணூர் தனசேகரனை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 மாவட்டத்தில் கெத்தனாள். அவரை வந்து வட சென்னையில் முக்கியமான அவர் வீடு இருக்கிறதால நாங்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன் தான் சொல்லணும். தமிழ்நாடுன்னு சொல்லிக்கணும். வட சென்னையை குறி வைக்க காரணம் என்னென்னா, இங்கே எந்த தொழிலும் நடக்கூடாது, இங்கே இருக்க இளைஞர்கள் மேல் நோக்கி வரக்கூடாது, கடைசி வரைக்கும் இங்கே ரவுடித்தனத்துக்கு கட்சிக்கெல்லாம் ஆள் தேவை, கூலிப்படியாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயன்படணும். ரெண்டாவது, அப்படியே மீறி தொழிற்சங்கம் வந்தோன்னா கம்யூனிஸ்டுகள் போல் ஒரு இயக்கங்களை வச்சு இந்த தொழிற்சாலைகளை மூடி இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மைண்ட் செட் அப்படி தானே போகுது. வேசார் பாடினாலே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, கண்ணகி நகரனாலே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, புளியாந்தோப்பினாலே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, வேலை கொடுக்க மாட்றாங்க. நீங்கள் வெளியில் போய் வேலைன்ட்டு கேட்டு பாருங்கள். வேசார்பாடிலேருந்து வரேன்னா, வேசார்பாடியில் எங்கேப்பா எத்தனை கேஸ் இருக்குன்னு, பயோகிராஃபிக்காக அப்படி தான் போயிடும்.
புளியாந்தோப்புன்னா அப்படி அச்சமாக பார்க்குறது. இந்த அச்சத்தை எப்பயுமே மக்கள் மனதில் வச்சுட்டே இருந்தால் தான் கட்சிக்காரங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒட்ட முடியும், பேனர் ஒட்ட முடியும், கூலிப்படைக்கு ஆள் தேவைப்படணும். இதுக்காகவே ஏரியாங்களை வந்து அதாவது மோஸ்ட் வாண்டட் மாதிரி வட சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணா நகரில் ஒரு விஷயம் ஆகுதுன்னா அப்படி சைலண்ட்டாக வச்சுப்பாங்க. மயிலாப்பூர்னா சைலண்ட்டாக வச்சுப்பாங்க. வட சென்னைன்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு அந்த ஊர் எண்ணூர் அப்படின்றாங்க. அதாவது எல்லா ஜாதிலையும் அக்யூஸ்ட் இருக்கிறான், எல்லா மதத்துலேயும் இருக்கிறான். நம்ம வந்து இதுதான் இப்படின்னு சொல்லி கூடக்கூடாது. நான் கூட அந்த செய்தியை பார்க்குறப்ப என்னடா இது எண்ணூர் அவர் வீடுன்றதால நீங்கள் சொன்னால் கூட கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலேயும் அவர் வந்து பயங்கரமான ஆள். அவரெல்லாம் பரோலில் கூட விடக்கூடாது ஆள். ஆனால் அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸில் எழுதி கொடுக்குறப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, நான் திருந்திட்டேன், ஒரு 4 கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பாருங்கள், திமுக ஆட்சிக்கு யாரெல்லாம் வேண்டியப்பட்டவங்களோ அவங்களெல்லாம் திருந்திட்டேன்ட்டு எழுதுவாங்க. என்ன பண்ணால் ஒரு 52 கேஸ் இது, ஒரு 4-5 கேஸ் இது, அது முடிச்சிடுவேன்ட்டு பேசுகிறாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி இந்த ஆட்சியில் செய்கிறாங்கன்றப்போ இன்னும் நிறையா அக்யூஸ்டுங்களை அரெஸ்ட் பண்ணணும். 3 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, ஒரு 765 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் வந்து 20,000 பேர் இருக்கிறான் இன்னும். நீங்கள் வந்து ஒரு மைல்கல் கூட கிடையாது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் 100ல் 20% கூட டிவி ஆட்சியில் இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கலை. எடுக்கணுன்றேன். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் தேவை. லா அண்ட் ஆர்டர் உங்கள் கண்ட்ரோலில் வரணுன்னா இன்னும் தேவை. உங்களுக்கு கால அவகாசம் டைம் இருக்குது. உங்களை நான் விமர்சிக்கலை. இன்னும் உங்களுக்கு ரவுடிஸுங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் வாண்டட்லாம் இன்னும் இவங்களை இயக்கிறதெல்லாம் தனி ஒருவன் படத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் யார் மேலேன்ட்டு போனால் அப்படியே புள்ளி வச்சு கோலம் போட்டாங்கன்னா, உண்மையான அதிகாரிகள் இருந்தாங்கன்னா இன்னும் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்க்கலாம். ஓகே. இந்த கைது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஒரு நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.